அரசு மருத்துவர்களின் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான 50% இடஒதுக்கீடு தட்டிப் பறிக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமென்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்பு குறித்தான மொத்தம் 415 இடங்கள் உள்ளன. அவற்றின் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ படிப்புகள் வழங்கப்பட்டு வந்த 50% இடஒதுக்கீடானது இந்திய ஒன்றிய அரசால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் மூலம் நீக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் TNMOA மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுத்தது. அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதில் அன்றைய அதிமுக அரசு காட்டிய அலட்சிய காரணமாக அரசு மருத்துவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் ஊக்க மதிப்பெண்கள் வழங்கும் இன்சென்டிவ் மார்க்ஸ் முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது என்றாலும் அது அரசு மருத்துவர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான வாய்ப்பை பெற்றுத்தரவில்லை. இதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நீண்டகால சட்ட போராட்டத்தின் விளைவாக கடந்த 2020ஆம் ஆண்டு அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசு அதிகாரம் உண்டு என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 462 பிறப்பித்து முதுகலை மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்கள் 50% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியது. இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு மருத்துவர் பெருமக்கள் இழந்த தங்கள் உரிமையை மீண்டும் பெற்று வந்தனர். ஆனால் 2025 கல்வியாண்டிற்கு முதுகலை மருத்துவ படிப்பிற்கு சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 219 இடங்களில் 151 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை அனைத்திந்திய ஒதுக்கீட்டிற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் கடந்த 29/5/2026 உத்தரவிட்டுள்ளது. அதனால் தமிழ்நாடு அரசு மருத்துவர்களின் உயர்நிலை உரிமை மீண்டும் பறிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்கள் தங்களின் படிப்பை முடித்த பின் ஓய்வு பெறும் வரை அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் கட்டுப்பாட்டில் உள்ளனர். எனவே அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வெறும் கல்வி வாய்ப்பல்ல, அது மாநிலத்தின் பொது சுகாதார கட்டமைப்பு பாதுகாக்க உயர் நோக்கு கொள்கையாகும். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக இந்திய மருத்துவ ஆலோசனை குழு MCC மருத்துவ கலந்தாய்வு நீட் மதிப்பெண் வரம்பினை நீட் கட் ஆஃப் பிரின்சிட்டில் தொடர்ந்து குறைத்து வந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் அது முற்றிலுமாக 0% குறைக்கப்பட்டது. அதனால் இந்திய மருத்துவ ஆலோசனை குழு இந்த ஆண்டு திட்டமிட்டு நீட் மதிப்பெண் கட் ஆஃப் குறைத்து அறிவிப்பை வேண்டுமென்று வெளியிடாமல் தாமதப்படுத்தியது. அனைத்திந்திய 2ஆம் சுற்று கலந்தாய்வு நீட்டடித்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் காலியாக உள்ள சேவை இடங்களை இந்திய ஒதுக்கீட்டில் சேர்க்க முயன்று அதனை உச்சநீதிமன்ற வழக்கின் மூலம் தற்போது சாதித்துள்ளது. நீட் மதிப்பெண் வரம்பு குறைப்புக்காக தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரசு மருத்துவர்கள் காத்திருக்கும் சூழலில் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு சொந்தமான உயர் மருத்துவ இடங்களை நீதிமன்றத்தின் மூலம் பறிப்பதென்பது மாநில உரிமையை பறிக்கும் அப்பட்டமான சூழ்ச்சியாகும் என்று செந்தமிழன் சீமான் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு தன்வசம் உள்ள அரசு மருத்துவர்களுக்கான உயர் மருத்துவ இடங்களை தானே நிரப்பலாம் என்ற உச்சநீதிமன்றமே அனுமதி வழங்கியிருந்த நிலையிலும் ஒன்றிய அரசு இந்திய மருத்துவ ஆலோசனை குழு மூலம் மாநில இடங்களை கைப்பற்ற முயல்வது கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கும் கொடுஞ்செயலாகும் என்று அந்த அறிக்கையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுகின்றார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தமிழ்நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பையும் ஏழை மக்கள் அரசு மருத்துவமனைகளில் உயர் மருத்துவம் பெறும் உரிமையையும் நேரடியாக பாதிக்கும். மேகதாது அணை போல அரசு மருத்துவர்கள் உயர் மருத்துவம் பயிலும் விவகாரத்திலும் தவிக அரசு மெத்தனமாக இருப்பது தமிழ்நாட்டின் உரிமையை தாரை வார்க்கும் சிறிதும் பொறுப்பற்ற செயலாகும். நீட் தேர்வு அறிமுகப்படுத்திய முதலாக அதனை நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக வினாத்தாள் கசிவுகள் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளால் நீட் தேர்வு முறையே மிகப்பெரிய மோசடி என்பது மீண்டும் மீண்டும் உறுதியாகிறது. எனவே நீட் தேர்வு மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டு உயர் மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்பை பறிப்பது அரசு மருத்துவ பெருமக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியாகும். ஆகவே நம்முடைய அரசு மருத்துவர்கள் உயர் மருத்துவம் பயில முதுநிலை மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ படிப்புகளில் வழங்கப்படும் 50% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க
காக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சீமான் அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் காட்டமாக பேசியிருக்கின்றார். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களின் உரிமையை காக்கக்கூடிய ஒரு செயலை தான் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு அறிக்கையுடன் அல்லது செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.